சொல்லுங்க. இவர்கள் இப்படி பிரிந்து நிற்பது, டிடிவி தினகரன் கொடநாடு குறித்த விவகாரத்தை இப்போது பேசுவது, செங்கோட்டையன் கொடநாடு விவகாரம் குறித்து எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்குறாரு, இதுக்கு ஏன் கேட்கலன்ட்டு அவர் கேட்கறது, இது இதர விஷயங்கள், இது எல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு வகையான எதிர்ப்பு மனோநிலையை உருவாக்க அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னு தெரியுது. அது ஏடிஎம்கேவிற்குள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவிற்குள் எடுபடுமா சார் அது? ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில விஷயத்துங்களை நான் பதில் சொல்லிட்டு வந்துடுறேன் சார். எனக்கு ஷார்ட் டைம் இருந்தாலும் கடகட முடிச்சிடறேன். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மக்கள் இயக்கம். ஒரு இஸ்லாமியர் இந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு இருக்கிறாரு. இங்க தலித்துக்களும் இருக்கிறார்கள், எல்லா சமூகத்தை மிக மிக பொறுப்பவர்களுக்காக எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சரிசமமாக இருக்கிறாங்க. ஜாதி மதங்கள் பார்ப்பதில்ல. நீங்க இது ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் சமூகத்தை வெறுப்பது போன்று நீங்க நிலைநாட்டுவது அது தவறான ஒன்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அப்படிப்பட்ட நிலையில் தான் நிற்கிறது. நண்பர் நம்ம ஒரு இளங்கோவன் பேசினாரு, ஆளுமை இருக்கான்னு கேட்டாரு. ஆளுமை இல்லாமையா சார் 4.5 வருஷம் ஒரு மக்களுக்கு சிறந்த ஆட்சியை கொடுத்தார். இன்னைக்கு ஆட்சி போயிடும், நாளைக்கு ஆட்சி போயிடும் சொன்னவர்கள்லாம் வாக்கு மூக்களை கைய வச்சு பாக்குற அளவுக்கு இப்படி ஒரு 7.5% மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு, காவிரியில் உரிமை, எத்தனையோ 11 மருத்துவக் கல்லூரிகள், இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு தமிழகத்தை முன்னணி மாநிலமாக கொண்டு வந்த அந்த ஆளுமை மிக்க தலைவரை பார்த்து நீங்க வாய்க்கு வந்ததை எல்லாம் சிறுமைப்படுத்தணும்னு பேசுனீங்க. 2வது அவர் எங்க இருந்தாரு அப்படின்னு கேட்டாரு நம்ம இளங்கவன். ஏன் சார் தெரியுமா உங்களுக்கு? அவர் அம்மா இருக்கும் பொழுது 5 பேர் கொண்ட ஆட்சி மன்ற குழுல அவர் ஒருவர், 5 பேர் கொண்ட ஆட்சி மன்ற குழுல அவர் ஒருவர். நீங்க சீனியர், ஒரு செங்கோட்டையன் சீனியர்ங்கிறீங்க. சீனியர் என்பதால இவர்கிட்ட எத்தனை எம்எல்ஏக்கு இருக்கிறாங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அரசியலில் இது ரொம்ப முக்கியம். அம்மா கூட, அம்மாவுக்கு சீனியர் ஆரம்பிரப்பன், எஸ்டிஎஸ் இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கி வைக்கலையா சார்? கட்சிக்கு கட்டுப்படாமல் போகும்பொழுது அப்பொழுது அந்த கட்சியினுடைய நலன் கருதி ஒரு முடிவு எடுப்பது அந்த தலைவருடைய கடமை. வெற்றி தோல்வி என்பது காலப்போக்கில் இருந்த உண்மைகள். அம்மா தோத்துருக்காங்க. திமுக 2011 இருந்து 2024 வரைக்கும் 13 முறை தோத்துருக்காங்க. டெபாசிட் கூட போயிருக்கு. அவர் நண்பர் கேட்டாரு, ஏன் பிஜேபி உறவை இப்ப? அன்றைக்கு பிஜேபி உறவு வேணும் எல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா, அன்றைக்கு அந்த கட்சியினுடைய பிஜேபி தலைவரா இருந்த அண்ணாமலை அம்மா அவர்களை, அதுவும் எங்களுடைய பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் தவறாக பேசினார். அதை கண்டிக்கக்கூடிய வேலை கட்சியுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் பிஜேபி உறவு வேணான்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டார். அதற்கு பிறகு மீண்டும் உறவு வச்சிருக்கிறோம். இது எதிர்கால எதுக்கு உறவுனா, இது கொள்கை உறவு அல்ல. இது இந்த திமுக தமிழ்நாட்டுக்கு ஒரு கேடு, இந்த தமிழ்நாட்டை நாசமாக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆட்சியாளர் இருக்கிறாங்க. இது ஊழலும் லஞ்சமும் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. இதை அதை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு மகா கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். நண்பர் கோலப்பன் சொல்றாரு, இவர் ஏன் மறைஞ்சு போனாரு? ஏங்க ஓபிஎஸ் ஏங்க பிஜேபியினுடைய அடிமை மாதிரியாவே இருக்கிறாரு. நீங்க அவங்க துரத்தி விட்டா கூட பிஜேபி தான் பிஜேபி தான் பிஜேபி தான், மோடி நல்லவர் வல்லவர், பிஜேபி பிஜேபி பிஜேபி. இதை தவிர்த்து அதிமுகங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கா? பிஜேபியினுடைய அடிமென்ட்டு எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பத்தி பேசுறதுக்கு நீங்க எந்த வகையில உங்களுக்கு அந்த இது இருக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாத்துங்க. ஒண்ணு இப்போ இந்த முடிவு இப்ப இவ்வளவும் பேசக்கூடிய கே.எஸ். செங்கோட்டையன், நீங்க இதுவரைக்கும் ஏன் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லலங்கிறது நீங்க பார்க்கணும். இப்ப அவர் சொல்றாருன்னா அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கு. ஒரு கொடநாடை பத்தி பேசுறாரு. கொடநாடை பத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மதுரை விமான நிலையத்தில் பேசி அந்த வீடியோ ரெக்கார்டு இருக்குது. மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு சந்தேகம் இருந்தால் ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டியது தானே என்று 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கேட்டார். அவர் கேட்டுக்கிட்டேதான் இருக்காரு. இந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொடநாடு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவோம், நாங்க குற்றவாளி கூண்டில் ஏத்துருவோம். ஏன் செய்யல? நாங்கள் அதாவது இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய வசதிக்காக ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்லி
இது வந்து திமுகவினுடைய சதி வேலையாதான் நான் பார்க்கிறேன். என்னடா திமுகல குடும்ப அரசியல் இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் ஒரு மிகப்பெரிய பூதாகரமா போயிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் திசை திருப்பணும்னா அதிமுகவை எடப்பாடி அவர்களையும் கலங்கப்படுத்தணும் அப்படிங்கிற இவர்கள் எல்லாம் பலிகாட ஆயிருக்காங்க. இது இந்த வரக்கூடிய தேர்தல் என்பது இது அண்ணன் எடப்பாடியாருக்கான தேர்தல், மக்களுக்கான தேர்தல், இரட்டை இலை தேர்தலுக்கான தேர்தலாக இருக்கு தவிர நீங்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டவர்கள், திமுகவின் அடிமைகளாக இருக்கவர்கள், திமுகவுக்கு சாமரசம் பேசுபவர்கள் இவர்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுவார்கள், காணாம போவார்கள். அதே போன்று திமுகவும் ஒழிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்றேன். நீங்க ஏதாவது கேள்வி என்ன கேளுங்க சார். ஓகே சார், நீங்களே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க சார். சார் ஜவஹர் அலி சார் ஏதாவது சொல்லணுமா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். ஆமா சார், அதாவது அம்மாவனுடைய மறைவின் போது அவர் 5 பேர் கொண்ட குழுல இருக்கிறாரு. நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, நண்பர்கிட்ட, இளங்கோவன் கிட்ட கேட்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு அதற்கு பிறகு சீனியர்கள்லாம் இருந்தாங்கல்ல, அப்புறம் எப்படி புரட்சி தலைவி அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க? அது ஒரு ஆளுமை, அந்த அடிப்படையில் தான் வராங்க. சீனியரா இருந்தாரு, இவரு சீனியர் இருந்தாரு, அவரு இவ்வளவு பெருசா இருந்தாரு. அது இல்ல சார், காலமும் நேரமும் ஒருவரை தகுதியானவராக தேர்ந்தெடுக்கப்படும். அந்த சமயத்துல பயன்படுத்தி அந்த தகுதியை நிரூபிக்கணும். அதே புரட்சி தலைவர் எடப்பாடியார் பேசுற மாதிரிதான் பாக்குறேன். திமுகவுக்கு யாரு பி டீம் என்பது உலகம் அறியும். அவரு ஓபிஎஸ் அண்ணன் சொல்றாரு, சிறந்த ஆட்சி நடக்குது, அடுத்து திமுக ஆட்சி தான் வரும். இது எல்லாம் ஆளுமையா சார்? இது யார பத்தி சொல்றது? இது ஒரு எதிர்கட்சியா? அண்ணா திமுக தொண்டர் சொல்வானா? அதாவது தீய சக்தி திமுக எதிர்க்கிறது தான் ஒவ்வொரு அண்ணா திமுகவினுடைய கடமை. அதெல்லாம் விட்டுட்டு சாமரசம் வீசக்கூடிய நிலையில இருக்காங்க. அப்புறம் இபிஎஸ் அவர்கள் பொதுச் செயலாளராக செயற்குழுவும் பொதுக்குழுவும் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு தலைமையானதுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தெரியாம உங்களுடைய செயல்பாடுகளை செய்யும் போது நீங்கள் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டுவீர்கள் என்பதுதான் உண்மை. அதைத்தான் அம்மாவும் செய்வார்கள், அதைத்தான் அண்ணன் எடப்பாடியும் செய்தார். இதுல வேண்டப்பட்டவர்கள் இல்ல, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறும்போது எந்த தலைவரும் நடவடிக்கை எடுப்பார்கள். சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார்.